தர்பூசணி பழத்தை கடிச்சிட்டு ஒருத்தர் பேசுகிறார். இப்போ ஒரு பேர் என்ன இப்படிலாம் வாட் யாரோ ஒருத்தர் இருந்து சொல்லுங்களேன். இல்லை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். இல்லை பின்னாடி நீங்கள் உட்கார பின்னாடி யாரோ சொன்னா யாருப்பா? வாட்டர் மலன் சார். தம்பி சூப்பர். பேர் என்னம்மா? திவாகர். என்ன படிக்கிறீங்க? இல்லை உங்கள் பேர் என்னென்ன? உங்கள் பேர் நாராயண். அவர் பேர் திவாகரா? எனக்கு அவர் பேர் தெரியாது தம்பி உண்மையிலே. உங்கள் பேர் நாராயணா? சரி உட்காருங்க. நான் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்குறோம். நான் இன்னொரு கேள்வி இங்கே அதை கேட்க போகிறது இல்லை, மற்ற இடங்கள்லாம் அந்த கேள்வியை கேட்பேன். நீங்கள் இந்த கேள்விக்கு பதிலாக உங்கள் மனசுக்குள்ளே கேட்டுக்குங்க. இங்கே உயர்கல்வி படிக்கக்கூடிய கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பீங்க. உங்கள் உயர்கல்வி அமைச்சர் யார் என்று உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்பதை உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். நமக்கு எது தெரியணுமோ அது தெரியறதில்ல, எது தெரிய வேண்டாமோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரு நடிகரின் காருக்கு பின்னால் ஓடுறது பெருமை நீங்கள் நினைக்கிறீங்க. ஆணும் பெண்ணும் சமம்னு நம்மலாம் நினைக்கிறோம். மாற்றுக்கருத்தில் இல்லை. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபாடு கிடையாது. ஆணும் சமம் பெண்ணும் சமம். உங்கள் மனசாட்சியோட திறந்து இப்போ பேசணும். உங்கள் அப்பா அல்லது உங்கள் சித்தப்பா உங்கள் தெருவுக்கு ஒரு நடிகை வர்றாங்க. அந்த நடிகை கார் பின்னாடி உங்கள் அப்பா ஓடுறாரு. சரியா? உங்கள் அண்ணன் ஓடுறான். பக்கத்து வீட்டிலேருந்து பார்த்துட்டு வந்து யாரோ உங்ககிட்ட சொல்கிறாங்க, ஏ தினேஷ், உங்கள் அப்பா அந்த நடிகை கார் பின்னாடி என்னமா ஓடினார் தெரியுமா? அப்படின்னா அப்படியா சூப்பர் அப்படின்னு சொல்லுவீங்களா? அது அவமானமாக ஃபீல் பண்ணுவீங்களா? அவமானமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்? அவங்க பெண் என்பதாலா? ஆணும் பெண்ணும் சமம் தானே. இவர் ஹீரோ, அவங்க ஹீரோயின், அவ்வளோதானே. அப்போ ஒரு நடிகையின் கார் பின்னால் உங்கள் அப்பா ஓடுனா அவமானம் என்று புரிகின்ற உங்கள் அறிவுக்கு ஒரு நடிகரின் கார் பின்னால் நாம் ஓடுறது பெருத்த அவமானம் என்பது ஏன் தெரியாமல் போகிறது என்பதை மிகுந்த வலியோடு நாங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். திரையில் எல்லோரையும் ரசிங்க, திரையில் எல்லோரையும் கொண்டாடுங்க. உங்களுக்காக திட்டங்களை போடுபவர்களை பற்றி நமக்கு எதுவுமே தெரியறதில்லை. உங்கள் காசில் ஒருத்தர் நல்லா குளிர் காஞ்சிட்டு இருக்கிறார், அவரை பற்றி எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் இது இங்கே இருக்கிறவங்களுக்காக பேசுறது இல்லை. யூடியூப் வழியாக வெளியில் பார்க்க போகிறாங்க. முரசொலி வாசல் வட்டத்தில் ஏன்பா இதை பேசுகிறேன்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய 500 பேருக்கு அல்ல, இது யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கேள்வியை நான் இங்கே வைத்து கொண்டிருக்கிறேன்.